அரௌண்ட் மே 17 டெல்லியோட காலந்தி குஞ்ச் சைடில் சில யங்ஸ்டர்ஸ் சடனாக ஜெயிண்ட் காக்ரோச் காஸ்டியூம் போட்டுட்டு யமுனா ரிவரை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ளவுஸ், கார்பேஜ் பேக், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரிவர் பேங்க்கில் இருந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் எல்லோரும் ஷாக் ஆகி உடனே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஃபியூ ஹவர்ஸில் சோஷியல் மீடியாவில் ஃபுல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே கொஷின் என்னன்னா, ஏன் இவங்கெல்லாம் காக்ரோச் காஸ்டியூமை போட்டுட்டு இந்த வேலையை செய்கிறாங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஹையரிங் நடக்கும்போது அப்போது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சூரியகாந்த் சில ஆக்டிவிட்டீஸ்டையும் ஆன்லைன் கிரிட்டிக்ஸையும் காக்ரோச்சஸோட கம்பேர் பண்ணி பேசினதாக ரிப்போர்ட்ஸ் வைரல் ஆச்சு. அது இன்டர்நெட்டில் பெரிய கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிடுச்சு. யூத்தையும் ஆக்டிவிஸ்டையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி சிட்டிசன்ஸ் வாய்ஸை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீங்கள் காக்ரோச்னே சொன்னாலும் நாங்கள் அதே சிம்பிளாக யூஸ் பண்ணுவோன்னு சாட்டர்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேர் வச்சுட்டு யமுனா ரிவரை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் ஃபன்னியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் தந்துச்சு. பிகாஸ் யமுனா ரிவரில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. டெல்லியில் ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக இதை பார்க்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் டெய்லி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேஸ்ட் ரிவருக்கு போயிடுது. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அவர் எல்லாரையுமே காக்ரோச் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள இன்சல்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு யார் அன்எத்திக்கலாக இருக்காங்களோ, ஃபேக் குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்காங்களோ அவங்கள தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனையும் அவர் கொடுத்தாரு. ஆனால் அதுக்குள்ளே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ட்ரெண்ட் ரொம்ப ஹியூஜாக மாறிடுச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜஸில், மீம்ஸில், ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டெல்லி யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்தியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.